வணக்கம். இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்லக்குட்டி. நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. வாங்க, அதே நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். அப்படியே தம்பி, தம்பியா தங்கச்சியான்னு தெரியலையே. என்ன பேபி சாப்பிட்டுட்டு இந்த கையை அந்த மாதிரியா? வணக்கம் தம்பி. மீசை எல்லாம் வாசிட்டு வந்திருக்கீங்க. உன் பேர் என்ன? வர்ஷினி வடிவேல். வர்ஷினி வடிவேலா? எப்படி நீ வடிவேல் சார் மாதிரியே பண்ணுவியா நீ? ஆமா. எனக்கா ஒரு 2 பண்ணி காட்டுறியா? கீழே அவங்களோட பாட்டு பாடி கட்டா. வடிவேல் மாதிரி யாராவது பாட்டு பாடி பாத்திருக்கீங்களா? இப்ப பாருங்க, இப்ப கேளுங்க. சங்கி மங்கி ஐ முஸ்கா. ஐ முஸ்காவா? எந்த ஊர் பாசனையே தெரியலையே. இதெல்லாம் சீரமொழியா இருக்கும். வடிவேல் மாதிரி அழுது காட்டுறியா? வடிவேல் பாத்துக்கிட்டே இருக்க, உங்களை மாதிரியே அழுது காட்டுறாப்ல. திருத்தட்டு முழிக்கும், அதை பண்ண சொல்லுங்க அண்ணாச்சி. நீ ஏதோ திருன்னு முழிப்பியாமே, அந்த மாதிரி பண்ணு. ஐயோ, 500 ரூபாய் ஜாடி தொடஞ்சு போடுறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்கம்மா? கலெக்டரா இருக்காரியா? எங்க அப்பா ஆபீஸ்ல போன உடனே இவர் தான் கலெக்டர். எல்லாம் இருந்துச்சு அப்படியே அட்டென்ஷன்ல நிப்பாங்க. அப்படிதானே? 2 டெண்டர் ஏதாவது பார்த்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். ரோடு டெண்டர் மட்டும் ஒரு 8 வழிச்சாலையும் ஒரு 16 வழிச்சாலையும் சொல்லி. ட்ரெஸரி ஒர்க் பண்றானே கலெக்டரேட்ல. ட்ரெஸரி எருவலும் முதியோர் பென்ஷன். அதான் எல்லாத்துக்கும் பென்ஷன் போறானு. அப்ப நான் கொஞ்சம் லேட்டா வரேன். வணக்கம். ஆயிட்டேங்க. வணக்கம் எப்படி போட்டாப்ல? வணக்கம். பாக்குறதுக்கு ஒரு ஹீரோயின் மாதிரியே இருக்க பாப்பா நீ. நானா? நான் பார்த்ததாச்சா அப்பதான். இது என்ன படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்கீங்க? தெரியலையோ? உங்க அப்பா என்ன வேலை பார்க்காங்க? சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அப்பா என்ன வேலை பார்க்காங்க? எங்க அப்பா மேல கிளம்பிட்டாருங்க. எனக்கு நான் நல்லா சமையல் பண்ணுவேன். எங்க அம்மா கிச்சன்ல எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். சும்மா என்ன கதெல்லாம் விடக்கூடாது. நான் கடனா ஒண்ணும் இல்ல. நீ கடை விடல. நீங்களாம் சும்மா கருவிடி. இப்ப நான் கேக்குறேன், அப்பளம் பொரிக்கிறது எப்படி? எனக்கு பொரிச்சு காட்டு பாப்போம். அதான் பஸ் நன்னா 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 ஒன்று சட்டியை தூக்கி வச்சுட்டு. நல்ல வீட்டுல இருக்கிறதுலயே ஒரு நன்ன ஒரு சட்டி எடுத்து தூக்கி எங்க கொண்டு வைக்கணுமா? கேஸ் அடுப்பு மேல. கேஸ் அடுப்பு மேல வச்சு அப்பளம் பாக்கிட்ட நடைய கொச்சு போட்டு அது நல்லா பொடிச்சு அடுத்து கிண்ணத்தை ஊத்தணும். ஆயில்லாம் ஊத்தவே இல்லையம்மா? ஆயிலா? ஆயினா இருக்கு கிடையாது. இது ஆயிலே இல்லாம நாங்க ஒரு அப்பளம் பொரிப்போம்யா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நீ அடுப்பை பத்த வைக்க இல்ல, பாத்திரத்தை மட்டும் நன்னா எடுத்து அடுப்பு மேல வச்ச. அடுப்பு பத்த வச்சியா? தெரியும். எப்படி? இது ஆஃப், இது ஆன். நடுவுல வச்சா? அது ஆஃப் ஆயிடும். நடுவுல வச்சாலே ஆஃப் ஆயிருமியா? சூப்பர்மா சூப்பர்மா. நான் ஒரு அறிவு. வணக்கம். வணக்கம். தூக்கம் சொல்லுமா? தூட்டம். ஏக்கம் சொல்லுமா? ஏட்டம். வீக்கம்? வீட்டம். முடிஞ்சதா? இக்கு பிரச்சனை போல் இருக்குங்க. சரி, உன் பேர் என்ன? யோகிதா. யோகிதா, கரெக்டா? எப்படி கண்டுபிடிச்ச பாருங்க. டக்குனு ஃபியூல் ஆயிட்டோம்ல நாங்க. அது யார்? உன் தங்கச்சி அது? தங்கச்சி. எங்க குளிக்க போகலையா? குளிக்க போறாங்களா? இல்ல பறக்கிற ட்ரெஸ் எல்லாம் காட்டி. ட்ரெஸ் புடிட்டாடா. ட்ரெஸ் சுத்தம். ட்ரெஸ் ஐயோ ரொம்ப குழப்பறானே. அதெல்லாம் ட்ரெஸ். உங்க அம்மா பேர் என்ன பாப்பா? ஏனுதா. என்னடா? ஏனுதா. ரேணுகா. உங்க அம்மா சமைக்கிறதுல உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? சிக்கன். சித்தனா? இது சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா, இப்படி சாப்பிடல. சித்தனே சித்தன் தானே? உங்க அம்மாவுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணாங்க? 2 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. 5 நாள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. 5 நாள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களா? வயிற்றுல இருந்தே பார்த்துட்டேன். யார் வயிற்றுல இருந்து பார்த்தம்மா? அம்மா. ஓட்ட போடுவான் அந்த வயிற்றுல. அதுல பாப்பேன். சரிம்மா. உங்க அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணும்போது எங்கெல்லாம் போனாங்க? திருச்சிட்டு போனாண்ட. எங்கம்மா? திருச்சிட்டு போனாண்ட. திருச்சிக்கா? அப்புறம் அந்த
தண்ணில ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. ஆத்துல காவேரி ஆத்துல போயிட்டு அங்க குளிச்சுட்டு அப்படியே ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டோம். என்னங்க நிஜமாவே இந்த புள்ள பார்த்த மாதிரி சொல்லுது எல்லாத்தையும்? உண்மையிலே பாத்தியாமா? சில ஒவ்வொரு போட்டோ நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அதை ஒவ்வொரு நாள் பாத்துக்கிட்டே இருப்பா ஒவ்வொரு டைம். அம்மா இதான் நீ இருந்த, உங்க தங்கச்சி இங்க இருந்தாங்க? உள்ள விளையாட்டு இருந்தோம்யா. எங்க அப்பா அம்மா வெளியே விளையாட்டு இருந்தாங்க. வணக்கம் பாப்பா. நான் படம் பார்த்துட்டேன். நீயும் பாத்துட்டியா? ஹீரோ யாரு பாப்பா? சுந்தாதா. ஓ சுல்தானா? இல்ல சுந்தா. ஹீரோயின் பேர் என்னமா? சுந்தா. நல்ல வேலை அண்டான்னு சொல்லாம இருந்தா. உன் பேர் கீர்த்தி சுரேஷ் தானே? இல்லைங்க. இல்லைங்கவா? அந்த கோயம்புத்தூருக்கே உண்டான அந்த பணிவு வந்துருது பத்தில. அதான பாப்பா? இல்லைங்க. ஏன் உன் பேரு? இல்ல பாப்பா, நீ போய் சொல்ற. என் பேர் பிரணவிக்காங்க. உன் பேர் என் வாயில வர மாட்டேங்குமா? அதனால உனக்கு குஷ்பு அப்படி வச்சிருமா? குஷ்பு தப்பா சொன்னாட்ட இந்த பாப்பா என்ன மொழியில பேசுறான்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. நீ என்ன பேசுற? தெரியாத மொத்தி. தெரியாத மொழி அது. ரைட்டுமா. உங்க அப்பா பேர் என்ன பாப்பா? எங்க அப்பா பேரு பிரேஸ்ங்க. உங்க அப்பா பேரு பிரேஸ்லெட்டா? அண்ணாச்சுக்கு புரிய மாட்டேங்கிறீங்க. கரெக்டா சொல்றீங்க. உங்க பேர் பிரேஸ். பிரேஸ்னா என்னது? கியூட் ஆர் பேசியஸ். பிறந்த அன்னைக்கு வச்சாரனே? பிறந்த 2-3 நாள் கழிச்சு வச்சாரா? பிறந்த அன்னைக்கே சார். யாரும் ஊட்டில இருந்து வந்த மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவர் யாரு? இல்லைங்க. சென்னை. உங்களுக்கு சொந்த ஊர் ஊட்டியா சென்னையா? கேளுமா. உங்க சொந்த ஊர் ஊட்டியா இல்ல மதுரை? ஊட்டியா மதுரையா? சென்னை சென்னை தானா? நீ கோயிலுக்கு போயிருக்கியா? நான் கோயிலுக்கு போயிருக்கேன். போயிருக்கேன்ல? நிறைய தடவை போயிருக்கேன். மொட்டை அடிக்க போயிருக்கேன். திருப்பதி போயிருக்கேன் சின்ன குழந்தையா இருக்கும் போது. அதாவது சின்ன குழந்தையா இருக்கும் போது நாங்க போகாத கோயிலே கிடையாதுங்க. இப்ப நான் வந்து யூகேஜி படிக்கிற அளவுக்கு பெரிய பிள்ளையா ஆயிட்டேன். அப்படிதானம்மா? ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க. எல்லாரும் மொட்டை போடுறாங்களம்மா, அது எதுக்குமா? அது நம்மளோட சந்தோஷத்துக்கு. கோயிலுக்கு வெளியவே செருப்பெல்லாம் கழட்டிடுறாங்களே, அது எதுக்கு பாப்பா? சாமி டிஸ்டுக்கு. சாமி டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது தான் செருப்பை வெளியே போட்டு போடுறேன். சாமி லிஸ்டுக்கா? தம்பி ஜசந்த், இப்போ ஓ மேல உங்க அம்மா ஏதோ கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்களா? நான் கம்ப்ளைண்ட் சொல்றேன். ஓ, நீ வச்சிருக்கியா கம்ப்ளைண்ட்? எங்க என்ன கம்ப்ளைண்ட்மா? ஹலோ, உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்க. இப்ப நாங்க சொல்றோம் பாருங்க. சொல்லு தம்பி. அம்மா போர் அடிக்கும் போதுல அடிச்சுட்டே இருக்காங்க. அம்மாவுக்கு போர் அடிக்கும் போதுல இவனை போட்டு அடிக்கிறீங்களாமா? என்ன என்ன? பல்லும் தேய்க்க மாட்டான், குளிக்கவும் மாட்டான். பல்லு தேய்க்க மாட்டேங்க, குளிக்க மாட்டேங்கானா? அதுதான் அடி வாங்குவான். ஏன்டா பல்லு தேய்க்க மாட்டேங்க? இனி சண்டே நான் குளிக்க மாட்டேன், பல் தேய்க்க மாட்டேன். சண்டேனா பல்லு தேய்க்க கூடாது, குளிக்க கூடாதான். சரி, சண்டே அன்னைக்கு உன் கூட குளிக்காம ஊத்தனாரியா இருக்கிறது யார் தம்பி? ரெண்டு பல் தேய்க்கிறது இல்ல. செலக்ட் பண்ணும்போதே நாங்க கேட்டு தரையா செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நான் மட்டும் தான் பல் தேய்க்கிறேன். நீ பல்லு விளக்கிட்டு வந்தீங்கன்னா என் கூட ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். அப்படில்ல? அப்படி. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு 1.5 வயசுல ஒரு தம்பி இருக்கு. இவருக்கு? ஆமா, மேடம்க்கு தம்பி இருக்கு. அந்த 1.5 வயசு தம்பியை போட்டு போய் அடிச்சுட்டு வந்துட்டான். கேட்டா அந்த பையன் கடிச்சு வச்சுட்டான் இவளன்னு. யாருமா கடிச்சது உன்னைய? தம்பி. உன் தம்பியா? உன் பேர் என்ன? ஆதி. ஆதி. ஆதி அவன் உன்னைய கடிச்ச உடனே நீ என்ன பண்ண? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண? என் தம்பி கடிச்சிட்டாப்பா. உடனே இவன் என்ன பண்ணா? அடிச்சிட்டான். யார? ஆதிய. ஆதியவா? இருடா பாத்துக்கிட்டே இருடா, என்ன பண்றன்னு மட்டும் பாருடா. பிச்சு விடாம பிச்சு. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட உன் முன்னாலே அடிச்சிருக்கேன்டா. என்னடா பண்ணுவ நீ? அடிச்சிட்டான்.
இங்க அடிச்சவன அங்க சந்தோஷத்தை பாருங்க. சின்ன வயசுல வன்முறையை கையில எடுக்க கூடாடா. இவன் இந்த பால்வடி மூஞ்ச பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கம்பல் லைன் தோட்டம் வந்து இருக்காங்களாம். வெளியில போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள கிச்சன்ல இருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க சார். என்ன வடிவேலு சாப்பிட்டுருவேன். முந்திரி பருப்பு கிசுமிசு சாப்பிடுற உடம்பு மாதிரி தெரியலடா. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிடிக்குதுலாங்க பிடிச்ச இடம் தெரியாம சாப்பிடுறதுங்க சார். அது தெரியும் எனக்கு தெரியாம க்ளோஸ் பண்ணி வச்சிருதுங்க சார். நைஸா நான் வந்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்க சார். நீங்க போகும்போது பருப்புல எண்ணி வச்சுட்டு போவீல? நீலாம் வைக்க மாட்டேங்க சார். அப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. சாப்பிடும்போது லேட்டா சாப்பிடுவேன்னு சொல்றாங்க. அப்படிதான் ஒரு நாள் நான் லேட்டா சாப்பிடும் போது அடிச்சுட்டாங்க. சாப்பிடும்போது புள்ளை நீங்க அடிக்கலாமா? என்னங்க சார் 1 மணி நேரம் ஆகுங்க சார். சாப்பிடும் போதா? சாப்பிடும் பொழுது செல்ல குட்டீஸ் போடும் பொழுது நீங்க வந்திருக்கும் பொழுது உங்களையே பார்த்துட்டு இப்படியே இருப்பாளுங்க சார். அந்த சாப்பாடு அங்கேயே இருக்குங்க சார். என்னை வச்சு நீங்க காமெடி பண்ணலையே? இல்ல பாப்பா நீங்க நம்ம ப்ரோக்ராம் பாக்குறீங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. யூடியூப் ஓபன் பண்ணா ஃபுல்லா நீங்க தாங்க நாச்சி. உங்களையே தான் பாக்குறது யூடியூப்லயுமா? ஆமா. இந்தாமா. ஐயோ வேணாம். வேண்டாமா? வேணாம். நல்ல வேலை ஒரு சவரன் தப்பிச்சது. சொல்லுமா உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? எனக்கு எதுவுமே வேணாம். ஏதாவது ஒண்ணு கேளுமா. அது வேணாம். 24 மணி நேரம் என்னுடைய நிகழ்ச்சியை பாக்குற ஒரு ரசிகைக்கு என்னால் முடிந்தத நீயும் பாக்கலாமா? அண்ணாதான் செம்மையா திட்டுவாங்க. பேசக்கூட மாட்டாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணா. அண்ணன் பேச மாட்டானா கூட? அம்மா கம்ப்ளைண்ட் பண்றது, அண்ணன் பேசுறது கிடையாது. அப்பா மட்டும்தான் என் செல்லம் என் குட்டி அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு கொஞ்சிருது. என்னமா நீ என்ன பண்றமா? ஓடி போய் உங்க அப்பாவை கெட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து வந்துடுறியா? நம்ம கீர்த்தி சுரேஷ பத்தி என்ன கம்ப்ளைண்ட்ங்க கொண்டு வந்தீங்க? எங்க அண்ணன் பொண்ணுக்கு 2 வயசு ஆகுது. ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்காங்க. சரி. அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா நீங்க? ஆமா. ஏன் உங்க ஃபேமிலிக்கு ஒரு வாட்டி கை தட்டுங்க. உங்க அம்மாவுடைய அண்ணன் உனக்கு என்ன முறை வேணுமா? மாமா. கை தட்டுங்க பிள்ளைய. மாமாவுடைய ஒய்ஃப்? அத்தை. அத்தை. அப்பாவுடைய ஒய்ஃப் உனக்கு என்ன வேணும்? அம்மா. ரொம்ப யோசிக்கப்ல. இவ்வளவு அழகா பேசக்கூடிய பிள்ளை மேல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றீங்களாமே? அவன் மட்டும் மாமா மேல மாமா மடியில உட்காந்துக்குவா, விளையாடுவா, எல்லாம் பண்ணுவான். அவன் எல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். ஆனா அவங்க அப்பா கிட்ட ஆராதியா அண்ணா பொண்ணு பேரு இருந்தா அவ ரொம்ப டென்ஷன் ஆவா. பேக் எடுத்து வச்சுட்டு பேம்பஸ் அதெல்லாம் எடுத்து வச்சு நான் ஹாஸ்டல் போறேன் விட்டுருக்கேன்னு வெளியில கிளம்புவா. ஆராதியா மட்டும் உங்க அப்பா மடியில வந்து உட்கார்ந்தா உனக்கு அப்படி ஆகுறியாவே? என்ன காரணம்? எனக்கு அவள பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அவளா அவ ரொம்ப சேட்டை பண்ணுவா வீட்டுல. என்ன சேட்டை பண்ற? அவளா சண்டை போடுவா. யார் கூட? ஏ கூட. ஆனா என்ன வயசாகுது? அது அவளுக்கா தெரியாது. 2 வயசு ஆகுது சார். 2 வயசுல சண்டை போடுறாளா? அவளும் போடுவா சார். அவளை பிடிச்சி இழுப்பா. அவங்க 2 பேருக்கும் சண்டை வரும். சண்டை வந்துடும். யார் ஜெயிப்பா 2 பேரும் சண்டை போட்டா? நான் தான். நீங்க போய் ஆராதியா அப்பா மடியில உட்கார்ந்து விளையாடுறீங்க சரியா? அப்ப வந்து ஆராதியா என்ன சொன்னா மாட்டேன்? ஆனா அது முடியாத பிள்ளை. அவளுக்கு பேச்சு வார்த்தை தெரியாது. வேற ஆறாவும் உங்க அப்பா மடியில உட்கார்ந்து போட்டுமே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவளா அவ எங்க அப்பா மடி உட்காந்தா எனக்கு ரொம்ப கோவம். வெடியா வரும். வெடியா வருமா? என்ன வெடியில வருதுமா? லட்சுமி வெடியா, குருவி வெடியா, வெங்காய வெடியா? வெங்காய வெடி. கம்ப்ளீட் வந்துகிட்டே இருக்கு போல இருக்கு. இருக்கு சார், நிறைய இருக்கு. நிறைய ஒரு 2 சொல்லுங்க. அப்புறம் சார் கிரீம் இதெல்லாம் எடுத்து வீட்டுல கிரீம் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து வேஸ்ட் பண்ணி அவங்க அப்பா முகத்துல போட்டு விட்டுட்டு அது மாதிரி பண்ணுவாங்க. தொப்பி கொஞ்சம் கட்ட முடியுமா? இப்பதான் தெரியுது ஏன் கிரீம் எல்லாம் அள்ளி ராய் விட்டுருக்கான்னு மூஞ்சில. ஏமா அவங்க அப்பா மூஞ்சில கிரீம் எல்லாம் அள்ளி ராய் விடுறேன் என்ன? நானா அவங்கள பொம்பளை பிள்ளைய ஆகி சிரிக்கிட்டான்.
நான் அப்படியே அவங்களுக்கு நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு கண்மை எல்லாம் போட்டு விட்டு பெரிய பொட்டெல்லாம் வச்சு அப்படியே அம்மன் மாதிரி ஆக்கி பாத்துடலாம் பாத்திருக்கியா? அதுக்காக ஒரு காமெடி முடிவு பண்ணிட்டேன். என்னவு நான் சேலை ஒரு நாள் உங்களுக்கு சேலையே கட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காப்ல. சரி குழந்தை ஆசைப்படுது செஞ்சுட்டு போட்டோம். கை தட்டுங்க யாரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கையை தட்டுங்க. இப்ப உங்க அப்பாவுக்கு நீ வந்து சேலை கட்டி பார்க்கணும் ஆசைப்பட்டலாமா? உங்க அப்பா இறக்கி விட்டு நீ சேலை கட்டி விட்டுறியா? ஆமா வாடா சொல்லலாம். இங்க வாமா. ஆமா அண்ணா உங்க பேர் என்ன? என் பேர் பெருமாள். பெருமாள் என்ன பொசிஷன்ல இருக்கீங்க? நான் கான்ஸ்டபிளா இருக்கேன். ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள சேலை கட்டி குழந்தைங்க ஆசைப்படுறதுனால செஞ்சுட்டு போறது என்ன தப்பு? வேற எந்த தவறுமே கிடையாது. செய்யாட்டாதான் தப்பு. எப்படி சேலையை கட்ட ஆரம்பிச்சாச்சு. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும்படி அது போத. மகளுடைய ஆசையை நிறைவேற்றதுக்காக ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சேலை கட்டி வாக்கு போறாருன்னா நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. என் குழந்தையோட ஆசை தான் எனக்கு முக்கியம். கை தடுங்க. அவளுக்காண்டி என்ன அளவுக்கு போலாம். சிறப்பு. ஆமா பாப்பா நான் எல்லாமே பண்ணுவேன். எங்க அப்பாக்கு நெய் பாலிஷ் வேற போட்டேன். நெய் பாலிஷ் வேற போட்டியா? அது அழிஞ்சு போச்சு போல இருக்கு. அழிஞ்சு போயிடும். ஓட்டு போடும்போது சுரண்டி எடுத்துட்டாங்க போல இருக்குமா? சூப்பர். நன்றி. தேங்க்யூ சார். ஓகே. உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கானே? என்ன சாப்பிடவே மாட்டா, அதான் ரொம்ப அவட்ட பெரிய கம்ப்ளைண்ட். ஏமா அதா சாப்பிடும் போது எனக்கு பிடிக்காத வைப்பாங்க. ஏதாவது பிள்ளைக்கு பிடிக்கிறத ஏதாவது செஞ்சு வைக்கல. நீங்க பண்றது பூரா பிடிக்காத ஐட்டமா இருக்கு. உனக்கு என்னமா பிடிக்கும்? எனக்கா புளி சாதம், அத்தை சாதம், அடுத்து லெமன் சாதம். நோ அடுத்து ரசம். பாப்பா ஒண்ணு பெருசா கேட்கலங்க. ஒரு புளி சாதம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காப்ல. நீங்க என்னன்னா அவங்க என்னமா ஒண்ணு கொடுத்தாங்க? பருப்பு பிடிக்காது, கீரை பிடிக்காது. பருப்பு பிடிக்காது, கீரையும் பிடிக்காது. எனக்கு முருங்கைக்காய் கீரை பிடிக்கும். நான் ஆயி போவேன். நல்ல விஷயம், அருமையான விஷயம். மருத்துவ குறிப்புமா? சார் முருங்கைக்கீரை சாப்பிட்டால் நன்றாக லூஸ் மோஷன் ஆகும், வயிறு கிளியர் ஆகுங்கிறத பாப்பா படக்கு சொல்லிட்டாப்ல. இங்க வேற யாருக்காவது அவசரமா வயிறு கிளியர் ஆகலன்னு சொன்னா வடிவேலு உனக்கு எல்லாம் கிளியரா போயிட்டு இருக்கா? போக்குவரத்துல கரெக்டா இருக்கா? ஆமா, சாலையில ஏதாவது டிராபிக், நான் முருங்கை கீரையை வச்சு முடிச்சிருக்கேன், வேலையை முடிச்சிருக்கேன். அருமையான தகவல் சொல்லியிருக்கேன் பாப்பா.